இருக்குது வீட்டு வாசிப்பில் ஒரு முருங்கை மரம் நல்லா கப்பும் கிளம்பா சட்டையாக காயும் பூமாக இருக்குது ஒன்றும் குறையில்லை. ஓட்டாண்ட ஒரு முருங்கை மரம் இருக்குது. எதிர் வீட்டுக்கார பொம்பளை முருங்கைக்கிற உடைக்க வருதா? என்னது எதிர் வீட்டுக்கார பொம்பளை முருங்கை என்னடா அது கிராமம் இருந்தால் அகத்து வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரு யாருன்னா தாட்சணி மேலே வந்து ஒரு 4 கொத்து வச்சு போய் குழம்பு வைப்பாங்க தான். அதனாலண்ணா அங்கதான் சாமி தப்பு ஏறுபட்டு போயிருக்குது. தப்பு ஏறுபட்டு போயிருக்குது. அங்கே தப்பு அந்த எதிர் வீட்டுக்கார பொம்பளை முருங்கைக்கிற உடைக்க வேண்டாம். அந்த பொம்பளை நீ உடைச்சிருக்கிற. என்னதா ஓடி ஓடி போடுறாங்க. எங்கேயோ கட்டதுக்கான அர்த்தமா இருந்ததுலாம் இப்போ ஜனத்துக்கிட்ட வெட்ட வச்சுமா வச்சுட்டான். நான் இப்போ எதிர் வீட்டுக்கார மண்டாட்டி வச்சுங்கிட்டேன். எதிர் வீட்டுக்கார மண்டாட்டி நீ வச்சிருக்கிற சாமி முருங்கை மரத்துல கெவிலி பல 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 பலான்னு சொல்லுது சாமி. சொல்லுது அப்பப்போ. உனக்கு தெரியுமா என்ன நேற்று அமாவாசைக்கு அந்த எதிர் வீட்டுக்கார மண்டாட்டி இட்டுக்கு மலையனூர் கோயிலுக்கு நீ போனியா? போய் தான் வந்தேன். எதிர் வீட்டுக்கார மண்டாட்டி இட்டு போய் நீ மலையனூர் கோயிலுக்கு போயிருக்கிற வெளியில போட்டு இருக்கிற அந்த பொம்பளைக்கு பூ வாங்கி கொடுத்துருக்குற. என்ன ஓனம் இட்டு போனா இப்போ கேரட்டு வாங்கி கொடுத்தான் அவனும். எதிர் வீட்டுக்கார மண்டாட்டி இட்டு போய் வெளியில போடும்போது அவன் வீட்டுக்காரன் பார்த்துருக்கிறான். உன் கால் அடி மண்ணெட்டு சூனி வச்சிருக்க. என்னடா வயிற்று கலக்குற? காலடி மண்ணெட்டு சூனி வச்சிருக்கிறா சாமி. உனக்கு செய்வினை இருக்குது. எதிர் வீட்டுக்கார மண்டாட்டி நான் வச்சுக்கிறதுனால எனக்கு அவன் சூனி வச்சிட்டானா? ஐயோ யார் அப்படிப்பட்ட வேலை செய்துங்க? எதிர் வீட்டுக்காரனா அந்த மாதிரி வேலையை செய்திருக்கிறான் சாமி. ஒரு செம்பு தகுடு ஒன்று எழுதி அதை தயார் செய்து அவன் முருங்கை மரத்து வேலையில போச்சு நான் செய்துக்கிற ஆள் யார்? என் குருநாதர் இந்த மாதிரி வேலையை செய்துட்டு போட்டுருக்காரு. குருநாதர் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் மேலே எதிர் வீட்டுக்காரன் பேசி கேட்டு நீங்க சூனி வச்சுட்டு விட்டாரா சாமி? ஐயோ எப்படிடா வச்ச சாமி? அந்த முருங்கை மரம் எடுக்கக்கூடாது. முருங்கை மரம் எடுத்துடு சாமி. இங்க வா. முருங்கை மரம் எடுக்கிறது அப்புறம் சாமி உங்க குருநாதர் தானே நீ மந்திரம் எடுத்தீங்கன்னா? எனக்கு மந்திரம் தெரியும் சாமி. என் குருநாதர் தான் வேலையை எனக்கு கற்றுக் கொடுத்தவரு. ஓ அவருக்கு தெரிஞ்ச மந்திரம் உனக்கும் தெரியும்? எங்களுக்கு தெரியுமே. சௌகரியமா போச்சு. இப்போ என்ன பண்ற? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. எனக்கு எப்போ அந்த எதிர் வீட்டுக்காரன் சொல்லி வச்சானோ அந்த என் மகன் எதிர் வீட்டுக்காரன் வீட்டை விட்டே எழுந்து நடக்கூடாது, கை கால் வரக்கூடாது, வாய் பேசக்கூடாது. அந்த எதிர் வீட்டுக்காச்சு என்னை விட்டு பிரிக்கூடாது. வீட்டா மந்திரத்தை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. அந்த பொம்பளை விட்டு அவர் இவரு விட மாட்டார் போல தெரியுது சுவாமி. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. அதுக்கு சில பொருள் தேவைப்படுது. என்ன பொருள் வேணும் கேளு, வாங்கி கொடுத்துட்றேன். ஒரு 3 கிணத்து தண்ணி கைப்படாத கொண்டு வரணும். அது எப்படா 3 கிணத்துல போய் கைப்படாத கொண்டாடுறத? ஒரு சொம்பு ஒன்று தயார் செய்து 3 கிணத்து தண்ணி கைப்படாத கொண்டு வரணும் சாமி. ஒரு கயிறு ஒன்று கட்டி சொம்புல கயிறு கட்டி கைப்படாத 3 கிணத்துல கொண்டாடணுமா? ஆமா சுவாமி. சொல்லிட்டு இல்ல அந்த எதிர் வீட்டு காட்சிக்காக 3 கிணறு என்ன 5 கிணத்துல படிக்கட்டே இல்லைன்னா கூட பைப் பிடிச்சிக்கின்னு இறங்கி ஏறிக்க மாட்டான்னு சொல்றான். வெயிடா மந்திரத்தை. ரொம்ப தீவிரமாகிறாரு போது. சொம்புக்கா பண்ணி அதை உள்ளது பாரு. சில்வர் சொம்பு எடுத்து வச்சு கலச்சு நிறுத்தி வேலை முடி. அந்த சில்வர் சொம்பு வாட்டாபாடு ஒரு பித்தளை சொம்பு குண்டு சொம்பு ஒன்று தேவைப்படுது. சரி எடுத்துக்கோ. அதுக்கு சுவாமி ஒரு கூகர் பச்சை ஒன்று தேவைப்படுது. அது என்ன கூகர் பச்சை? ஒரு கருப்பு கோழி சாவல் ஒன்று 2 கிலோ ஆகிற மாதிரி. 2 கிலோ ஆகிற மாதிரி கருப்பு சேவல். ஒரு கருப்பு கோழி சாவல் 2 கிலோ ஆகிற மாதிரி தேவைப்படுது. அந்த எதிர் வீட்டு காட்சிதான் மேனிங்குது. ஒரு 3 சேவல் அதில் ஒன்று அங்கேன்ற வெயினி மந்திரத்தை. சாமி ஒரு வேஷ்டி ஒன்று தேவைப்படுது. புது வேஷ்டி. ஆமா சாமி ஒரு புது வேஷ்டி ஒன்று தேவைப்படுது. வேஷ்டி கடை பண்ணி இப்போ கூட பொங்கலுக்கு சொசைட்டியில் கொடுத்துக்கிறாங்கடா புது வேஷ்டி. தமிழ்நாடு அரசு முத்திரை கொடுத்து பிரியாதே இது கொடுக்குற கட்டிக்குவா. அந்த வேஷ்டி வாட்டப்படாது. ஏன்னா ஒரு ராமராஜ் வேஷ்டி ஒன்று தேவைப்படுது. ராமராஜ் வேஷ்டி தேவைப்படுது. அதான் குடுகுடுக்காரங்க கூட ராமராஜ் வேஷ்டி தான் கட்டுங்களா? ராமராஜ் வேஷ்டி ஒன்று தேவைப்படுது சாமி. 2001 ரூபாய் தச்சனை. 2001 வாங்கிக்கோ. அது மட்டும் இல்ல சாமி ஒரு 5 கிலோ பச்சை அரிசி தேவைப்படுது. என்ன வீட்டுல விசேஷமா பிரியாணி பண்ணணுமா? கலசம் நித்தணும் சாமி. கலசம் நித்தணும். சரி சாமி அந்த முருங்கை மரம் இறங்கக்கூடாது. முருங்கை மரம் வெட்டி போடு. அட போறாமக்கார போய் முருங்கை மரத்தை வெட்டிட்டு அப்புறம் எந்த சாகுறேன் அந்த எதிர் வீட்டுக்கு ஆச்சு வர மாதிரி போற மாதிரி என் வீட்டுக்கு வர மாதிரி போற மாதிரி இருப்பாங்க. முருங்கை மரத்தில் தான் உங்க குடும்பத்துக்கு தீம்பு வருது. மாட்டான் போல முருங்கை மரத்தை வெட்டு வெட்டுன்றோம். அந்த எதிர் வீட்டுக்கு ஆச்சு மகராஜிக்காக தான் நான் முருங்கை மரமே நட்டு வளர்த்தேன். எதுவும் அந்த அம்மா கொடுக்குற செல்வாக்கு தான் நான் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கிறேன். எனக்கு செலவு பண்ணுறதுக்குன்னே அந்த அம்மா ஒரு 2 கறவல் மாடு வாங்கி வச்சு பால் கறந்து ஊற்றிக்கணும். அந்த துட்டு பூரா என்கிட்ட கொடுக்குது. நான் நல்லா வள்ளையும் ஜாலியமாக துணியை போட்டுக்கணும். போயிட்டு போனால் வண்டி எடுத்துன்னு பஜார் போய் ஒரு குவார்டர் சாப்பிட்டு வந்து நிம்மதியாக படுக்கிறேன். அதில் மண்ணு போடுறான். முருங்கை மரத்தை வெட்டுன்றான். விட மாட்டான் போலக்குதாப்பா.
சரி நாளைக்கே போய் முருங்கை மரத்தை வெட்டிட்டு வேறு பேத்துட்டு நல்லா அந்த இடத்துலயே நல்லா மம்டியில் குய்து நல்லா சன்னமாக கொத்தி ஒரு 2 பாத்தி அகலம் கொத்தி ஒரு பாத்தியில் சிறுகிற ஒரு பாத்தியில் புதினா கொத்தமல்லி வச்சு விட்றேன். முறக்கிறது தானே என்னைக்கோ ஒரு நாளைக்கு வராங்க. புதினா கொத்தமல்லிக்கு அன்னாடிக்கு வர மாதிரி போகிற மாதிரி இருப்பாங்க பாரு, உர மாதிரி கிடையாது. ஆஹா சரி